கோவை மாவட்டம் ராமமூர்த்தி சுந்தரி அவர்களின் இரண்டாவது மகன் பிரகாஷ் என்பவர் கடந்த 23 வருடங்களுக்கு முன்பு அவருடைய சகோதரன் ஏற்பட்ட சின்ன தகராறில் அவர் ஊர் விட்டு கிளம்பியிருக்காரு. அவர் பஞ்சாப் மாநிலத்தில் ஒரு நிறுவனத்தில் வந்து கொத்தடிமையாக வேலை செய்து அங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. 23 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அங்கே தன்னார்வலர்கள் மூலியமாக அவர் மீட்கப்பட்டு அவருடைய தகவல் நம்ம மாவட்டத்தை ஆட்சியாளர் தெரிவிக்கப்பட்டு அவர் உடனடியாக கோவை மாவட்டத்துக்கு அழைத்து வந்து அவர் தாயாரிடம் சேர்த்து வச்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்க நிகழ்ச்சியான தருணமாக இருக்குது. அவருக்கு உண்டான நிவாரணத் தொகை கூடிய விரைவில் பெற்று அவங்களுடைய தாயார் ஒப்படைக்கணும்னு தெரிவிச்சுக்கணும். ஆனால் அவங்க வீடு ஏதாவது கொடுக்குமாங்களா சார்? அதுக்கு முன்னாடி திட்டங்கள் நிச்சயமாக இது கூடிய விரைவில். ஆனால் அவங்களுக்கு வீடு இல்லாமல் இருக்காங்க. நிச்சயமாக அதுக்கு அவங்களுக்கு உண்டான இப்போதைக்கு அரசாங்கம் கூட நிர்ணயிக்கப்பட்ட தொகை வந்து இப்போ பெற்றுத்தரப்படும், நிவாரண தொகை பெற்றுத்தரப்படும். அதே போல் அவங்களுக்கு உண்டான தேவைகளை அத்தியாவசிய தேவைகள் நமது மாநில முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்று நன்றி நன்றி நன்றி. நம்ம மாவட்டத்துல வந்து வெளி மாநிலத்துல இருந்து தொழிலாளர்கள் இருக்காங்க. அவங்களும் இந்த மாதிரி பாண்டர் லேபர்ஸ் தான் ஏதாவது இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது அந்த மாதிரி தகவல் அந்த மாதிரி ஏதாவது தகவல் இருந்தால் நிச்சயமாக அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதை மீட்டு அது எந்த ஒரு யாராக இருந்தாலும் சரி நடவடிக்கை கடுமையாக எடுக்கப்படும் சார். ஏன்னா வந்து லேபர் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த சைல்டு அண்டர் 16 ஆர் அண்டர் 15 வந்து நம்ம அப்பப்போ பிடிச்சிட்டு இருக்கோம், அப்பப்போ அவங்களுக்கு திருப்பி ஸ்கூல்ல விட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற செய்திகளும் வருது. குறிப்பா வந்து தொண்டாமுத்தூர் இந்த மாதிரி ஏரியாவில். ஸோ நம்ம அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது இருக்கும். துறை ரீதியான நடவடிக்கைகள் நிச்சயமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உங்களுக்கே தெரியும், கொத்தடிமைத்தனம் எங்க இருந்தாலும் கடுமையான இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும். அவங்க மேல் நடவடிக்கையும் கடுமையாக இருக்கும் என்பதை தெரிவிச்சுக்கணும்.